அம்மனி இப்படி ஓப்பனா சிக்கலாமா? ஜோதிகா மேட்டர் தான் இப்போ இணையத்துல படு வைரல். வட இந்தியாவிலிருந்து வந்து தமிழ்ல அதிக வரவேற்பு பெற்ற ஒரு நடிகையா மாறினவங்க நடிகை ஜோதிகா. கொஞ்ச நடிகைகளுக்கு மட்டும் தான் தமிழ் சினிமாவுல அறிமுகமான உடனேயே எக்கச்சக்கமான வரவேற்பு கிடைக்கும். அதுல ஜோதிகா ரொம்பவே முக்கியமானவங்க. அவங்க ஆரம்பத்துல நடிச்ச படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி படங்களா தான் இருந்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா தமிழ்ல அப்போ பிரபலமா இருந்த எல்லா பெரும் நடிகர்கள் கூடயும் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஜோதிகா. இந்த நிலையில தான் அவங்களுக்கும் சூர்யாவுக்கும் இடையில காதல் வந்துச்சு. ஆனா சிவகுமாரோட குடும்பம் கொஞ்சம் பாரம்பரியமான குடும்பம் அப்படிங்கிறதால, கல்யாணத்துக்கு பின்னாடி ஜோதிகா நடிக்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையோட அடிப்படையில, அவங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு பின்னாடியும் ஜோதிகா நடிச்சாங்க. ஆனாலும் சூர்யாவோட திரைப்படங்கள்ல மட்டும் தான் ஜோதிகா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் மத்த நடிகர்களோட படங்கள்ல நடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் வரும்போது, நெருக்கமான காட்சிகளோ, கவர்ச்சி காட்சிகளோ இல்லாம தான் நடிச்சுட்டு வந்தாங்க ஜோதிகா. இந்த நிலையில கொரோனாவுக்கு பின்னாடி சில காரணத்தினால மும்பைக்கு போயி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க ஜோதிகா. சூர்யா, ஜோதிகா அப்புறம் அவங்களோட குழந்தைகளும் மும்பையிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. அத தொடர்ந்து பாலிவுட் சினிமாவுல முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க ஜோதிகா. இந்த நிலையில அவங்க ஃபிலிம்ஃபேர் விருதுகள்ல கலந்துகிட்டதுல இருந்தே, ஜோதிகா பத்தின விஷயங்கள் அதிக சர்ச்சையாக ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்துல ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கக்கூடிய விழாவுல கலந்துகிட்ட ஜோதிகா, ரொம்பவுமே கவர்ச்சியான ஆடை ஒண்ண போட்டுக்கிட்டு அதுல கலந்துகிட்டு இருந்தாங்க. கடைசியா கல்யாணத்துக்கு முன்னாடி கவர்ச்சியா நடிச்சிருந்தாங்க ஜோதிகா. இப்போ பாலிவுட்க்கு வந்துட்டதால மறுபடியும் கவர்ச்சி மேல அவங்க ஈடுபாடு காட்டுறதா சொல்லப்படுது. இந்த நிலையில ஃபிலிம்ஃபேர் புகைப்படத்த தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல பகிர்ந்த ஜோதிகா, "என்னை மறுவரையறை செய்து கொள்கிறேன்" அப்படின்னு பதிவிட்டிருந்தாங்க. இத தொடர்ந்து இனிமே பாலிவுட்ல இவங்க தொடர்ந்து கவர்ச்சியா நடிக்க போறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் இடம்பெற்றுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 திரைப்படங்கள்ல நெருக்கமான காட்சிகள்ல நடிக்க அவங்க ஒத்துக்கிட்டதாவும் பேச்சுக்கள் வந்துகிட்டு இருக்கு. இது சமூக வலைதளத்துல சர்ச்சைய ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் திரையுலகத்துல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சு, பல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சிருக்கக்கூடிய நடிகை ஜோதிகா பத்தி அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நடிகை ஜோதிகா தமிழ்ல வாலி படத்துல அஜித் கூட இணைஞ்சு ஒரு சின்ன கேரக்டர் ரோல பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் வந்து சேர்ந்தது. அந்த வகையில இவங்க தென்னிந்திய மொழிகள் மட்டும் இல்லாம ஹிந்தி படத்துலயும் நடிச்சிருக்காங்க. பல தமிழ் படங்கள்ல நடிச்சிட்டு வந்த ஜோதிகா, காக்கா காக்கா படத்துல நடிகர் சூர்யா கூட இணைஞ்சு நடிச்சதுக்கு அப்புறமா, அவங்க 2 பேருக்கும் இடையில காதல் மலர்ந்தது. அப்புறம் நடிகர் சூர்யா தன்னோட பெற்றோர் சம்மதத்தோட ஜோதிகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலையில, ஜோதிகா தன்னோட குழந்தைங்களோட படிப்ப சுட்டிக்காட்டி, இப்போ தன்னோட கணவர் கூட மும்பைல செட்டில் ஆயிட்டாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி திரைப்படங்கள்ல நடிக்காம இருந்த ஜோதிகா, 36 வயது நிலை படத்துல ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா, இவங்களுக்கு படங்கள்ல நடிக்கக்கூடிய ஆசை அதிகரிச்சது. அதுக்கப்புறமா பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல கூட இவங்க மலையாள படத்துல மம்முட்டி கூட இணைஞ்சு நடிச்சு பரபரப்பை ஏற்படுத்தினதோட, இவங்க தொடர்ந்து படங்கள்ல நடிக்க இவங்களோட மாமனார் வேணாம் அப்படின்னு சொன்னதா தகவல் கசிஞ்சிருக்கு. இந்த நிலையில இப்போ ஜோதிகா ஹிந்தி படங்கள்ல நடிக்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அந்த வகையில நடிகர் அக்ஷய்குமார் கூட நடிகை ஜோதிகா எடுத்துக்கிட்ட செல்ஃபி போட்டோ ஒண்ணு இணையத்துல வேகமா பரவிட்டு வருது. இந்த நிலையில ஜோதிகாவோட இந்த செல்ஃபி போட்டோவ தன்னோட பெட்ரூம்ல வச்சுக்குவேன் அப்படின்னு ஹிந்தி நடிகர் அக்ஷய்குமார் பேசியிருக்காரு. இது ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இதோட காரணம் என்ன அப்படின்னா, அடுத்தவன் பொண்டாட்டி போட்டோவ தன்னோட பெட்ரூம்ல வச்சுக்கிறதுல எந்த விதத்துல நியாயம்? இந்த அறிவு கூட இல்லையா? அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே விளாசி தள்ளிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா பிரபல நடிகர் அக்ஷய்குமார் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றதோட, அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட செல்ஃபி போட்டோவ பார்த்து, அப்படி செய்யறது தப்பு அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க. இந்த விஷயம் இப்போ இணையத்துல படு வைரலா மாறி ரசிகர்கள் மத்தியில பேசு பொருளா மாறியிருக்கு.